ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் 1 கிலோ சிக்கன் தம் பிரியாணி வீட்டிலே கேஸ் ஸ்டவ்வில் சுலபமான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடாகி வந்ததுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 4 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கங்க, 2 ஸ்டார் பூ, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பிரியாணி இலை. இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லாம் சேர்த்து பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை முழுமையாக நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கி நல்ல கலர் மாதிரி ஒரு பொன்னிறமாக வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணியுமே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயமே நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டால் போதும். இப்போ இதில் 2 தக்காளியை சின்ன சின்னதாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளியுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கங்க. புதினாவை இப்போ நல்லா ஒரு முறை வதக்கிட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆச்சி பிரியாணி மசாலா தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. வெறும் பிரியாணி மசாலாவும் கரம் மசாலாவும் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா இதை ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும்போது இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கிலோ அரிசி சேர்க்குறதுக்கு மொத்தமாக 1 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சிக்கனை நல்லா மசாலா கூட சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு சிக்கன் வாங்கும்போது நீங்கள் கடையிலே பிரியாணிக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் கடையிலே நீங்கள் பிரியாணிக்குன்னு சிக்கன் கேட்டு வாங்குங்க. இப்போ தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. இப்போ சரியாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வைக்கலாம். அப்போது இந்த சிக்கன் மசாலாலாம் சார்ந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இப்போ மசாலா எல்லாமே சார்ந்து நல்ல சிக்கனும் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போது திரும்பவும் லைட்டாக ஒரு முறை கரண்டி போட்டு நம்ம இந்த சிக்கனை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு அதிக புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கணும். தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும், ஆனால் அதிக புளிப்பு இருக்கக்கூடாது. இப்போ இந்த தயிரையும் சிக்கன் கூட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதெல்லாம் கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா ஒரு 20 நிமிஷம் நான் தண்ணியில் ஊற வச்சு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் பாஸ்மதி அரிசியை நம்ம தண்ணியில் ஊற வைக்க வேணாம். சரியாக ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். 1 கிலோ அரிசியை நான் ஒரு கப்பால் அளந்துக்கிட்டேன். அந்த கப்பில் எந்த அளவுக்கு அரிசி இருந்துச்சோ அதே கப்பால் 1.25 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பிரியாணி செய்யும்போது பாஸ்மதி அரிசிக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ சரியாக இருக்கும். இந்த 1.25 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, இது சரியாக இருக்கும். இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது 2த்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுட்டு அரை எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எலுமிச்சம்பழச்சாறை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதே போல் கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க.
இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்போட டேஸ்ட்டை பாருங்கள். உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் சேர்த்து கூட கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. இது முதல்ல நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இதோட ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டு பாருங்கள். அரிசி அரைப்பதமாக வெந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மூடியை நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நம்ம இப்போ மூடி வச்சுருக்க மூடி மேலே அந்த சுடுதண்ணி பாத்திரத்தை நம்ம தூக்கி வச்சுக்கலாம். இப்போ இப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்து பார்த்தோன்னா நமக்கு தம் பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ சரியாக ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டாச்சு. நம்ம இந்த சுடுதண்ணி பாத்திரத்தை கீழே எடுத்து வச்சுட்டு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் தம் பிரியாணி ரெடியாகி வந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.